ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 20வது வசனம். 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள், அது உங்கள் மூக்காலை புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். உங்களுக்குள் இருக்கும் கர்த்தரை அசட்டை பண்ணினீர்களே என்று கர்த்தர் ஜனங்களிடம் சொல்லும்படி மோசேயிடம் சொன்னார். அசட்டை என்றால் அலட்சியம் செய்தல், புறக்கணித்தல், மதியாமை, அவமதிப்பு, ஆர்வம் காட்டாமல் அலட்சியமாய் நடத்துவதாகும். இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் நடுவே அவர்களுக்குள்ளே இருந்த கர்த்தரை அலட்சியம் பண்ணினார்கள். ஆசரிப்பு கூடாரம் அவர்கள் மத்தியிலே இருந்தது. கர்த்தர் அவர்கள் நடுவிலே இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்தார். அவர்களுக்கு முன் சென்று அவர்கள் செல்ல வேண்டிய வழியை காட்டும்படி, அவர்களுக்கு இளைப்பார்க்கிற ஸ்தலத்தை காண்பிக்கும்படி அவர்களுக்கு முன் சென்றார். அனுதினமும் மன்னா பொழிந்தருளச் செய்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். அவர்களுடைய எல்லா தேவைகளும் சந்தித்த போதும் எகிப்து தேசத்திலே சாப்பிட்ட மச்சங்களையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் சாப்பிட வேண்டும் என்று அவர்கள் இச்சித்த போது காடைகளை கொடுத்தார். இப்படி அவர்கள் கூடவே இருந்த தேவாதி தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தாமல் அவரை அலட்சியம் பண்ணி மட்டுப்படுத்தினார்கள். நன்றி இல்லாதவர்களாக, அவநம்பிக்கை உள்ளவர்களாக, தேவ பக்தி இல்லாதவர்களாக, அதிருப்தி உள்ள மக்களாக தங்களுடைய வார்த்தைகளினாலே தேவனை துக்கப்படுத்தினார்கள். தாங்கள் விட்டு வந்த அந்த எகிப்து தேசம் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்றும், அதிலிருந்து ஏன் எங்களை அழைத்து கொண்டு வந்தீர்கள் என்று தேவனையே கேள்வி கேட்டார்கள், முறுமுறுத்தார்கள், பரீட்சை பார்த்தார்கள். 400 ஆண்டுகள் எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலே அடிமைகளாக இருந்து அடிமைத்தனத்து நுகத்தில் இருந்த அவர்களை 10 வாதைகள் கொடுத்து எகிப்து ஜனங்களை தண்டித்து அதிசயங்கள் அற்புதங்கள் பல செய்து அவர்களை விடுவித்த தேவனை கனப்படுத்தாமல், அவரை மகிமைப்படுத்தாமல், மாமிச இச்சைக்காக தேவனை அலட்சியப்படுத்தினார்கள். கர்த்தரை அசட்டை பண்ணினதன் விளைவை அவர்கள் அனுபவித்தார்கள். அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அது அவர்கள் வாயில் இருக்கும்போதே கர்த்தர் வாதையை அனுப்பினார். அநேகர் அந்த வாதையினாலே மரித்து போனார்கள். தேவனுடைய தண்டனை வெளிப்பட்டது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ணின தேவன் இன்று நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனம் அடைவார்கள் என்ற வசனத்தின்படி நமக்குள்ளே இருக்கிற கர்த்தரை நாம் அசட்டை பண்ணாதபடி அவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களை நாம் கேட்டு நடக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? நம்முடைய கீழ்ப்படிதலின் மூலம் அவரை கனப்படுத்துகிறோமா? அவருடைய வார்த்தைகளின் கேட்டு அதன்படி நடக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற உம்மை நாங்கள் அலட்சியம் பண்ணாதபடி உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும், உமக்கு பிரியமானவர்களை செய்யவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை படைத்து எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வருகிற உம்மை நாங்கள் கனப்படுத்தி மகிமைப்படுத்தி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.